போலீஸ்கள் தனியா 11 மணிக்கு போகும்போது ஒரே ஒரு போலீஸ் சம்பவ இடத்துல இருந்திருக்கிறாரு. ஒரு வெப்பன்ஸோ அல்லது ஒரு பாதுகாப்போ, எந்த பாதுகாப்புமே இந்த அரசாங்கத்தினால ஒரு போலீஸுக்கு கொடுக்க முடியல. பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிட்டு அந்த நாடு நாசமாயிடுங்கிறத உண்மை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இங்கு மூர்த்தி என்பவரும் அவரது மகன் தங்கராஜ் என்பவரும் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இருவரும் நேற்று இரவு மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் தங்கராஜ் தனது தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண் 100க்கு அழைத்து தகவல் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அந்த பகுதி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்ததால் அவருக்கு முதல் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்று உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தந்தை மகன் சண்டையை பிரித்து மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த தங்கராஜ் நின்று கொண்டிருந்த உதவி ஆய்வாளரை வெட்டி கொலை செய்தார். உடனிருந்த ஓட்டுநரை துரத்தி சென்றுள்ளார். அவர் ஓடி தப்பி காவல் நிலையத்தில் தகவல் அளித்துள்ளார். இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே முருகன் இறந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுக்கு நான் சம்மந்தி. ரீசனாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் என் பொண்ணுக்கும் அவருடைய சன்னுக்கும் மேரேஜ் ஆச்சு. நேற்று நைட்டு ஒரு 2 மணி அளவில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனதுடைய ரிலேஷன் செந்திலுங்கிறவர் உணவுப்பேட்டையில் ஏடா இருக்காரு. அவர் மூலியமா ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சுன்னு ஒரு தகவலை சொன்னாங்க. என்ன சம்பவம்னு கேட்டு, இந்த மாதிரி சண்முகவேல் சார் ஒரு விஷயமா ரோந்துக்கு போயிருந்த இடத்துல வெட்டப்பட்டு இறந்துட்டாருங்கிற ஒரு மெசேஜ் எனக்கு சொன்னாங்க. அப்புறம் நான் உடனே 2 மணிக்கு நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். போயிருக்கிறப்ப அவர் இறந்த நிலையில் தான் இருந்தார். அப்புறம் போலீஸ் எல்லாம் பண்ணாங்க, ஐடி இண்டி எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. எல்லாம் முன்னாடி தான் நடத்தினாங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் இங்கே மார்ச்சரிக்கு அனுப்பிச்சாங்க. பட் இருந்தாலும் போலீஸ்கள் தனியா 11 மணிக்கு போகும்போது ஒரே ஒரு போலீஸ் சம்பவ இடத்துல இருந்திருக்கிறாரு. ஒரு வெப்பன்ஸோ அல்லது ஒரு பாதுகாப்போ, எந்த பாதுகாப்புமே இந்த அரசாங்கத்தினால ஒரு போலீஸுக்கு கொடுக்க முடியல. ஒரு சிறப்பு ஆய்வாளருக்கு இந்த நிலை என்றால் நாளைக்கு பொதுமக்கள் எல்லாம் எப்படி வாழ்வாங்க, எப்படி பிழைப்பாங்க? கண்டிப்பா இறந்த இந்த சிறப்பு உதவியாளருக்கு தமிழக அரசு கண்டிப்பாக நிவாரணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம வருங்காலத்துல காவல்துறையில் பணிபுரியக்கூடிய எந்த போலீஸ்காரருக்கோ அது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகளுக்கோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பான நடவடிக்கைகள் எடுக்கணும். காரணம் இன்று மனிதர்கள் எல்லாம் போதையின் வசத்துக்குள்ள அடிமையாகிட்டதுனால என்ன செய்யறோம் என்று தன்னை மறந்து தன் நிலையை மறந்துட்டு பல தவறுகள் செய்யறாங்க. அது காரணம் என்னன்னா, இது நடந்தது தோட்டத்துக்காரருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. தோட்டத்துல இவர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் எம்எல்ஏ என்று சொன்னாங்க. அவருக்கு இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைக்காரருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த தோட்டத்துக்காரர் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க போலீஸ்ல. அதன் பேர்ல தான் போலீஸ் பார்த்தாங்களே ஒழிய தோட்டத்துல தோட்டத்துக்காரருக்கும் அந்த அதிமுகவினுடைய மகேந்திரன் எம்எல்ஏக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது முழுக்க முழுக்க தோட்டத்துல பணிபுரிஞ்சவங்க தான் செஞ்சிருக்காங்களே ஒழிய அவருக்கு இதுல எந்த தொடர்பும் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். பட் இருந்தாலும் தமிழக அரசுக்கு கிட்ட என்னுடைய நீண்ட வேண்டுகோள் என்னன்னா, மது ஒழிப்பு முக்கியம். மது ஒழிப்பு மட்டுமல்ல, கஞ்சா, அபின், போதை வஸ்திரங்கள் இந்த நாட்டுல பயங்கரமா வருது. நீங்க என்னதான் ஆட்சி பண்ணனாலும் மக்களுடைய நலன் பார்த்தாலும் எல்லா திட்டங்களை கொண்டு வந்தா கூட பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிட்டு அந்த நாடு நாசமாயிடுங்கிறத உண்மை. அது உங்களுடைய ஆட்சியில மிகவும் தோல்வி அடைஞ்சிருக்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். காரணம் என்னன்னா, ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறப்ப நம்ம போன்ற சாதாரண மனிதருக்கு எங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? தயவு செய்து இதை முதல்வர் கவனத்துக்கு எடுத்து இனி வருங்காலங்கள்ல எந்த ஒரு காவல்துறையுடைய பணியை புரியும் எந்த ஒரு காவல்காரர்களுடைய உயிரும் பறிபோகாததுக்கான நிலைகளை எடுத்து செய்யணும். இந்த நேரத்துல ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.